நம்ம வீட்டுக்குள்ள கதவு சாத்திட்டு என்ன உன் அறை வீட்டுக்குள் பிரவேசி, உன் கதவை பூட்டி. இப்ப இதுல 2 இது வருது. எனக்கு ஆவியான உணர்த்துல சொல்றேன். நிறைய பேர் நானும் இதுதான் நினைச்சிட்டு இருந்தேன். அதாவது வீட்டுக்குள்ள கதவு சாத்திட்டு ஜபம் பண்ணணும். அப்பயே அவர் சொல்லுவோம், உன் அறை வீட்டுக்குள் பிரவேசி. அது சொல்லிடுறாரு. அறை வீட்டுக்குள்ள வந்தோடனே நம்ம கதவு சாத்திடுவோம். உன் கதவை போட்டு, திருப்பியும் கதவை போட்டுங்கிறாரு. சோ அப்ப என்னன்னாக்க, நம்ம கதவு பூட்டிட்டு ஜபம் பண்றது இல்லை இந்த இடத்துல. என்னோட ஆவி, என் ஆத்மா, என் சரீரம் இந்த உலகத்துக்கு கொண்டு வர டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல இருந்து எல்லா விதத்திலயும் நான் கதவை பூட்டிக்கிட்டு, என் அறை வீட்டு கதவை, என்னோட அந்த இருதயத்தின் கதவையும், என் சிந்தையின் கதவையும், என்னோட ஆவி ஆத்மாவோட கதவை நான் எப்படி பண்ண, உலகத்து காரியத்துக்கு பூட்டிட்டு என் பிதாவை நோக்கி நான் அமர்ந்து ஜபம் பண்றச்சு அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதா அப்பொழுது எனக்கு வெளியரங்கமாக பதில் தருவார். சோ அப்படிப்பட்ட காரியங்கள். சோ நம்ம ஜபம் பண்றச்சு அந்த மாதிரி காரியங்கள்ல இருந்து நம்ம விலகி, அதுக்காக நம்ம ரூம்ல கதவு சாத்தி ஜபம் பண்ணக்கூடாதுன்னு இல்லை. நீங்க ரூம்ல கதவு சாத்திட்டு ஜபம் பண்ணாலும் உங்க ஆவி